அனைவருக்கும் வணக்கம். ஈரலுப்புக்கோவை தரம் 10ல படிப்பிச்சதுக்குரிய இப்போ நான் வந்து உங்களுக்கு சில பயிற்சிகள் செய்விக்க போறேன். முதலாவது பாருங்க, 10x சக 3y into x சக y சமன் 10x வர்க்கம் சக 5xy சக 3y வர்க்கம் என்பதை பின்வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வாய்ப்பு பார்க்க. இப்போ எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சைட்ல இருக்கிறத இவருக்கு சமன் சொல்லி எங்களுக்கு வாய்ப்பு பார்க்க சொல்லியிருக்கு. முதலாவது எழுதுவோம். 2x சக 3y x சக y சமன் 2x வர்க்கம் சக 5xy சக 3y வர்க்கம். இதை என்ன சொல்லியிருக்காங்க, x சமன் 3 ஆகவும் y சமன் 2 போட்டு ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது இந்த சைடு சமன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த சைடை எங்களுக்கு வாய்ப்பு பார்க்க சொல்லியிருக்கு. முதலாவது இந்த சைடு எடுப்போம். இப்போ பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக 3 yக்கு பதிலாக 2 எழுதிடுவோம். 2 தர 3 சக 3 தர yக்கு பதிலாக 2, அது மாதிரி எக்ஸுக்கு 3 சக yக்கு பதிலாக 2. இப்போ இதை சுருக்கி நம்ம சொன்னா 2 6 2 6 into 3 5 6 மாறும் 12 தர 5 60. இப்போ ரைட் ஹேண்ட் சைடை பார்ப்போம். 2x வர்க்கம் சக 5xy சக 3y வர்க்கம். 2 தர x வர்க்கத்துக்கு பதிலா என்ன போடலாம், 3 வர்க்கம் சக 5 தர 3 தர 2 தர 2 சக 3 தர y வர்க்கத்துக்கு பதிலா 2 வர்க்கம் 2 தர 3 வர்க்கம் 9 சக 5 15 15 தர 2 30 3 தர 2 வர்க்கம் 4. இது சுருக்கினோட 9 18 சக 30 சக 12, ஆகவே 60. ஆகவே எங்களுக்கு என்ன, லெஃப்ட் ஹேண்ட் சைடு சமன் ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது இவரை சுருக்கினோம்னு சொன்னா இவர் வருது. ஆகவே எங்களுக்கு என்ன, 2x சக 3y into x சக y சமன் 2 x வர்க்கம் சக 5xy சக 3y வர்க்கம். நான் இதை விரித்து எழுதினோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன, இவர் வருவே. இவர் எங்களுக்கு என்ன, இப்ப என்ன செய்ய சொல்லியிருக்கு, வாய்ப்பு பார்க்க சொல்லியிருக்கு. ஆகவே நான் எக்ஸுக்கு பதிலாகவும் yக்கு பதிலாகவும் பிரதியிட்டோம்னா ஓகே. அடுத்தது பாருங்க, எக்ஸுக்கு பதிலா சய 1ஐயும் yக்கு பதிலா சய 2ஐயும் இதுக்கு பிரதியிட்டு வாய்ப்பு பார்க்க சொல்லியிருக்கு. நாங்கள் முதல் எழுதுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எழுதுவோம். 2x சக 3y into x சக y. இனி என்ன செய்வோம், எக்ஸுக்கும் yக்கும் பிரதியிடுவோம். எக்ஸுக்கு பதிலாக பிரதியிட்டா சய 1 சக 3 தர சய 2 into சய 1 சக சய 2. இனி என்ன சுருக்குவோம், 2 தர சய 1 சய 2. ஏன் 2 தர 1 2, 2க்கு 3க்கு சக 2 எடுத்தோம்னு சொன்னா சக தர சய சய. இதை நான் உங்களுக்கு முதல் கிளாஸ்ல இது விளங்கப்படுத்திருக்கேன். சக 3 தர 2 6, சய இருக்கிறதால சய 6 into சய 1 சக தர சய சய 2 சய 2 சக தர சய சய 6 into எங்களுக்கு ஒரு 2 ஒரே
குறியீடு இருக்கு சய ஆகவே எங்களுக்கு என்ன செய்யப்படும் கூட்டப்படும் சய 3 இனி என்ன செய்வோம் இவரையும் கூட்டலாம் சய 2 சய 6 சய 8 இன்டு சய 3 8 3 உங்களுக்கு என்ன 24 சய தர சய சக ஆகவே எங்களுக்கு விட என்ன சக 24 அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுக்கு வருதாண்டு வாய்ப்பு பார்ப்போம் ஓகே x 2 தர x வர்க்கத்துக்கு பதிலா சய 1 இன் முழுவதின் வர்க்கம் சக 5 தர சய 1 தர சய 2 சக 3 தர y வர்க்கத்துக்கு பதிலா சய 2 இன் வர்க்கம் இரண்டு தர சய 1 இன் வர்க்கம் 1 சக i1 5 i2 10 சகதர சய சகதர சய சய சயதர சய சக ஆகவே எங்களுக்கு சக 10 நாங்க போடலாம் பாருங்க சகதர சய சய சயதர சய சக சக 3 தர சய 2 இன் வர்க்கம் 4 இப்ப இத சுருக்குவோம் 2 2 சக 10 சக 12 10 12 12 12 24 ஆகவே எங்களுக்கு என்ன வாய்ப்பு பார்த்ததுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு சம ரைட் ஹேண்ட் சைடு எங்களுக்கு ரெண்டுக்கும் பிரதி எழுதும்போது எப்பவும் என்ன எங்களுக்கு சமனாத்தான் வரும் அடுத்ததா பாருங்க ஈருறுப்பு கோவைகளின் வர்க்கங்களை இரு இருப்பு கோவைகளின் பெருக்கமாக எழுதி சுருக்க இதுவும் வந்து நான் உங்களுக்கு முதல் கிளாஸ்ல வந்து விளங்கப்படுத்தினால் திரும்ப உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இரு இருப்பு கோவைகளை பெருக்கமாக எழுதி சுருக்க சொன்னதால நாங்க என்ன செய்யணும் விரிச்சு எழுதி சுருக்கணும் நார்மலா சுருக்குன்னு சொல்லியிருந்தா எங்களுக்கு தெரியும் இவ முதலாவது உறுப்பு இவ 2 வர்க்கம் அடுத்த 2 தர இவ 2 பெருக்கம் மூன்றாவது உறுப்பு வந்து கடைசி உறுப்புண்ட வர்க்கம் என்று எழுதுவோம் இப்ப இவங்க எங்களுக்கு கேட்டிருக்காங்க என்ன சொன்னா பெருக்கமாக எழுதி சுருக்க சொன்னதால நாங்க விரிச்சு எழுதுவோம் அர எக்ஸ் சம y முழுவதும் வர்க்கம் என்றதால திரும்பவும் இவர் என்ன பெறுது அர எக்ஸ் ஆக y இனி என்ன செய்யணும் அர எக்ஸ் வந்து இந்த அர எக்ஸ் ஓடையும் இந்த y ஓடையும் பெருக்கப்படுவே y அர எக்ஸ் ஓடையும் இவரோடையும் பெருக்கப்படுவே விரிச்சு எழுதுவோம் அர எக்ஸ் இன்டு அர எக்ஸ் சக y எங்களுக்கு இவ சக இருக்கிறதால நாங்க சக y இன்டு அர எக்ஸ் சக y இது எல்லாமே எங்களுக்கு வந்து பிளஸ்ல இருக்கிறதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை விடையும் எங்களுக்கு பிளஸ்ல தான் வரப்போகுது இனி சுருக்குவோம் அர எக்ஸ் தர அர எக்ஸ் வந்து எங்களுக்கு என்ன 1/4 எக்ஸ் வர்க்கம் சக அர எக்ஸ் தர y அர எக்ஸ் y சக y தர அர எக்ஸ் அர எக்ஸ் y சக y தர y y இந்த வர்க்கம் இனி அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் இவ தெரியாதானியா இவரும் xy இவரும் xy ஆகவே என்ன செய்யலாம் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டலாம் 1/4 x வர்க்கம் அர xy ஐயும் அர xy கூட்டினாங்களுக்கு என்ன ஒரு xy சக ஒரு xy ஒரு xy ன்னு சொன்னதால ஒண்ணு நாங்க போடதோட நாம xy ன்னே போடலாம் சக y வர்க்கம் இவ்வளவுதான் எங்களுக்கு என்ன இந்த சுருக்கல் அடுத்த கேள்வியை பாருங்க பின்ன சுருக்கல் இவரை என்ன செய்வோம் விரிச்செழுதி சுருக்குவோம் 1/3 a சய b 1/3 a சய b முதலாவது என்ன நடக்கும் இவரோடையும் இவரோடையும் பெருக்கப்படுவே பிறகு இவரோடையும் இவரோடையும் பெருக்கப்படுவே முதலாவது நாங்கள் எழுதுவோம் 1/3a இவரோட பெருக்கப்படுவே 3a சய b சய b 1/3a சய b இப்ப எழுதுவோம் 1/3a யோட 1/3a பெருக்கினா என்ன 1/9a வர்க்கம் இவ சய சகதர சய
சய 1/3 தர b எங்களுக்கு 1/3 a b. அடுத்தது பாருங்க விவசாய விவசாய சயதர சர சய. ஆகவே எங்களுக்கு என்ன b யோட 1/3 a பெருக்கினா 1/3 a b. அடுத்தது பாருங்க சயதர சய சக b தர b b என்ற வர்க்கம். இனி என்ன செய்யலாம்? அடுத்து பாருங்க இவரும் தெரியா கணியம் ab இவரும் தெரியா கணியம் ab. ஆகவே இவங்களை என்ன செய்யலாம்? கூட்டவும் முடியும், எங்களுக்கு கழிக்கவும் முடியும். 1/9 a வர்க்கம். ரெண்டுமே எங்களுக்கு என்ன ஒரே குறி. ஆகவே என்ன செய்யப்படும்? ரெண்டும் கூட்டப்படும். சய இவருக்கு கோமசி வந்து 3 1 சக 1 a b சக b வர்க்கம். ஆகவே 1/9 a வர்க்கம் சக 2/3 a b சக b வர்க்கம். இவ்வளவுதான் இந்த சொற்கள். ஈஸியா வந்து எங்களுக்கு என்ன சொற்க முடியும். அடுத்ததா பாருங்க இதுல டபுள் நிரப்ப சொல்லியிருக்கு. எங்களுக்கு தெரியும் என்ன ஒரு நிறைவர்க்க கோவைன்னு சொன்னா எப்படி எழுதணும்னு தெரியும். முதலாவது உறுப்புக்கு நம்ம பார்ப்போமா? a சக b முழுவதின் வர்க்கமாண்டா இவரை நாங்க ஈஸியா அப்படி விரிச்சு எழுதுவோம். இவருண்ட வர்க்கம் சக 2 தர a தர b இருமடங்கு 2 தர ab சக b வர்க்கம். ஆகவே எங்களுக்கு என்ன a வர்க்கம் சக 2 a b சக b வர்க்கம். இப்ப எங்களுக்கு என்ன தெரியும்? இவருண்ட வர்க்கம் வரும். அடுத்த 2 a தர b சக b என்ற வர்க்கம். இந்த ஃபார்மட்ல எங்களுக்கு என்ன இந்த கணக்கு செய்ய போறோம். ஒரு கோவையிட வர்க்கத்தை எப்படி எழுதுறது நான் முதல் கிளாஸ்லயே உங்களுக்கு விளங்கப்படுத்தினா இப்பவே பாருங்க. இந்த இடைவெளியை நிரப்ப சொல்லியிருக்கு. இவரை நாங்க வந்து a என்று எடுப்போம். உதாரணத்துக்கு a என்று எடுப்போம். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு நடு உறுப்பு எப்படி வரும்? 2 தர இவற்றை என்ன இது மடங்கு 2 தர x தர a சமன் என்னவா இருக்கும்? இவருண்ட இந்த ஈருறுப்பு கோவையின் நடு உறுப்பு எங்களுக்கு a தான். இவரை நாங்க a என்று வெச்சோம்னு சொன்னா a தான் எங்களுக்கு வேணும். a சமன் x உம் x உம் வெட்டப்படும். இவரை விவரம் பட்டினா 3. ஆகவே a சமன் எங்களுக்கு என்ன 3. இவர் என்னவா இருக்கு? 3 இருக்கு. 3 பாருங்க 2 தர x தர 3 வரும். 2 தர x தர 3 3 6 6x. அடுத்தது பாருங்க கடைசி உறுப்பு உங்களுக்கு எப்படி வரும்? இவருண்ட இறுதி உறுப்பின் வர்க்கம். இவர் 3 நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே 3 வர்க்கம் 9. ஆக நாங்க என்ன செய்யலாம்? x சக 3 முழுவதின் வர்க்கத்தின் விரிவெண் எங்களுக்கு x வர்க்கம் சக 6x சக 9. அடுத்தது பாருங்க இவரை நாங்க என்ன எடுப்போம்? a என்று எடுப்போம். எங்களுக்கு நடு உறுப்பு தந்திருக்காங்க. எங்களுக்கு தெரியும் என்ன இந்த 2 பெருக்கத்தின் இருமடங்கு என்ன நடு உறுப்புக்கு சமன். இவர் எழுதுவோம் 2 தர y தர a சமன் 8 y. y வெட்டுப்படும். உங்களுக்கு a ன்ற பெருமானம் தான் வேணும். இவரை பட்டினா 4. ஆகவே என்ன a சமன் 4. இவர் 4 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பாருங்க கடைசி உறுப்பு எப்படி வரும்? இவருண்ட இறுதி உறுப்பின் வர்க்கமா வரும். அதாவது 4 வர்க்கம். 4 வர்க்கம் உங்களுக்கு என்ன 16. அது மாதிரி இவரை பாருங்க டேஷ் 5 முழுவதின் வர்க்கம் சமன் x வர்க்கம் சய டேஷ் ஆக 25. எங்களுக்கு முதல் உறுப்பு நாங்க எப்படி எழுதுவோம்? முதல் உறுப்பின் வர்க்கம் தான் என்ன இவருண்ட முதல் உறுப்பு. அப்ப இவருடைய நிறைவர்க்க வர்க்கமூலம் தான் இவருக்கு இங்க வரும். x வர்க்கத்தின் வர்க்கமூலம் என்ன எங்களுக்கு x. ஆகவே இவர் என்ன வருவே x என்று வருவே. இப்ப எங்களுக்கு விரிவு x சய 5 முழுவதின் வர்க்கம். இப்ப பாருங்க முதல் உறுப்பு x வர்க்கம் இங்க சய போட்டுட்டாங்க. ஆகவே எங்களுக்கு என்ன 2 தர x தர 5 5 10 x சக என்ன 5 வர்க்கம் 25. இவ்வாறு தான் நாங்க என்ன செய்யலாம்? இந்த இடைவெளி நிரப்புகளை வந்து ஈஸியா வந்து செய்யலாம். அடுத்த கேள்வியை பாருங்க
x சக 5 x சக y சமன் 5 xy சமன் 6 ஆகவே x வர்க்கம் சக y வர்க்கத்தின் பெருமானம் காண சொல்லியிருக்கு. இப்போ நாங்க இதுக்கு என்ன செய்யலாம்? முதல் எங்களுக்கு x வர்க்கம் y வர்க்கம் எப்படி வரும்? இவரை வர்க்கிக்கும் போது தான் எங்களுக்கு x வர்க்கம் y வர்க்கம் வரணும். ஆகவே நாங்க என்ன செய்வோம்? இந்த இருளுக்கு போய் வந்து வர்க்கிப்போம். x சக y சமன் 5 தந்துட்டாங்க. அடுத்தது என்ன செய்வோம்? வர்க்கிப்போம். x சக y முழுவதின் வர்க்கம். நாங்க இங்கால வர்க்கிச்சோம்னு சொன்னா இங்காலையும் வர்க்கிக்கணும். ஆகவே 5 வர்க்கம். இப்ப இவர் எப்படி வர்க்கிச்சு எழுதலாம்? இவரின் வர்க்கம் சக 2 தர x தர y சமன் சக இவரின் வர்க்கம் y வர்க்கம் சமன் 5 வர்க்கம் 25. இப்ப இவர் எழுதினோம்னா x வர்க்கம் சக 2x y சக y வர்க்கம் சமன் 25. எங்களுக்கு என்ன? x வர்க்கம் சக y வர்க்கத்தின் பெருமானம் மட்டும் தான் எங்களுக்கு என்ன கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா xy க்கு உங்களுக்கு என்ன பெருமானம் தந்துட்டாங்க 6. ஆகவே xy க்கு பதிலா பிரதியிடுவோம். முதலாவது x வர்க்கம் சக 2 தர xy ல பெருமானம் என்ன எங்களுக்கு 6 சக y வர்க்கம் சமன் 25. x வர்க்கம் 6 12 சக y வர்க்கம் சமன் 25. எங்களுக்கு வரும் என்ன? x வர்க்கத்திலது y வர்க்கத்திலது. ஆகவே இந்த சக 12 இவங்களோட கூட்டுப்பாட்டு கொண்டிருக்கு. சமனுக்கு அங்க போய் எங்களுக்கு என்ன செய்யப்படும்? கழிப்படும். x வர்க்கம் சக y வர்க்கம் சமன் 25 சய 12. ஆகவே x வர்க்கம் சக y வர்க்கத்தின் பெருமானம் 25 இருந்து 12 போனா 13. இப்படி நாங்க வர்க்கிக்கிற மூலம் இரண்டு பெருமானத்தை காணலாம். அடுத்த கேள்வியை பாருங்க. இதுக்கு முதல் செய்த அதே கேள்வி மாதிரிக்கு தான் a சய b இந்த பெருமானம் 3 ab இந்த பெருமானம் 28 தந்திருக்காங்க. இப்ப கேட்டிருக்கிறது a வர்க்கம் சக b வர்க்கத்தின் பெருமானம். நாங்க முதல்ல என்ன செய்வோம்? இவரைத்தான் வர்க்கிக்க வேண்டும். a சய b சமன் 3 என்று சொல்லிட்டாங்க. எங்களுக்கு a வர்க்கம் சக b வர்க்கத்தின் பெருமானம் வேணும். இவரை வர்க்கிப்போம். a சய b முழுவதின் வர்க்கம். இங்கால வர்க்கிச்சோம்னா நாங்க சமணிதங்களை அதே வேலையை செய்யணும். அதாவது வர்க்கிக்கணும். 3 இந்த வர்க்கம். இங்க வர்க்கிச்செழுதினா a வர்க்கம் சய 2 ab சக b வர்க்கம் சமன் 3 இந்த வர்க்கம் 9. இப்ப எங்களுக்கு வேணும் a வர்க்கம் சக b வர்க்கத்தின் பெருமானம் மட்டும்தான் வேணும். எங்களுக்கு ab இந்த பெருமானம் 28 தந்திருக்காங்க. இனி என்ன செய்வோம்? பிரதி எடுப்போம். a வர்க்கம் சய 2 தர ab இந்த பெருமானம் 28 சக b வர்க்கம் சமன் 9. ஆகவே a வர்க்கம் சய 2 தர 28 56 சக b வர்க்கம் சமன் 9. இப்ப எங்களுக்கு a வர்க்கம் சக b வர்க்கம் மட்டும்தான் வேணும். இவங்களோட கழிப்பதை ஆகவே சமணிக்கங்களை போய் எங்களுக்கு கூட்டுப்படும். a வர்க்கம் சக b வர்க்கம் சமன் 9 சக 56. ஆகவே a வர்க்கம் சக b வர்க்கத்தின் பெருமானம் 65. அடுத்தது பாருங்க. x வர்க்கம் சக y வர்க்கத்தின் பெருமானம் 25 xy சமன் 12. ஆகவே x சக y இன் பெருமானம் கேட்டிருக்கு. இதுக்கு முதல் நாங்க படிச்ச கணக்கு வந்து x சக y இன் பெருமானத்தை தந்து எங்களுக்கு என்ன x வர்க்கம் சக y வர்க்கத்தின் பெருமானம் கேட்டிருந்தாங்க. இவருக்கும் என்ன செய்யணும்? அதே வேலை தான். x சக y வந்து நாங்க என்ன செய்யணும்? வர்க்கிப்போம். x சக y வர்க்கிச்சோம்னு சொன்னா x வர்க்கம் சக 2x y சக y வர்க்கம். உங்களுக்கு என்ன தெரியும்? x சக y முழுவதின் வர்க்கத்தின் பெருமானம் x இன் வர்க்கம் தர x y இன் இரு மடங்கு சக y இன் வர்க்கம். இப்ப பாப்போம். x சக y முழுவதின் வர்க்கம்
x வர்க்கம் சக y வர்க்கம் x வர்க்கம் சக y வர்க்கத்தில பெருமானங்களுக்கு என்ன 25 ன்னு தந்துட்டாங்க. அத பிரதியிடுவோம். 25 சக xy க்கு என்னங்களுக்கு 12 ன்னு தந்துட்டாங்க. ஆகவே 2 தர 12. ஆகவே 25 சக 24. ஆகவே x சக y முழுவதின் வர்க்கத்தின் பெருமானங்களுக்கு என்ன 49. x சக y முழுவதின் வர்க்கத்தின் பெருமானங்களுக்கு 49. எங்களுக்கு தேவை xy இன் பெருமானம். ஆகவே நாங்க என்ன செய்யணும்? வர்க்கம் இங்க இருக்கிறது சமனுக்கு அங்கால போகும்போது வர்க்கம் மூலமா வரும். ஆகவே x சக y வர்க்கமூலம் 49. இப்படி எங்களுக்கு இங்கால வர்க்கிக்குது சமனுக்கு அங்கால போகும்போது வர்க்கமூலமா மாறும். ஆகவே x சக y இன் பெருமானம் பிளஸ் ஓ மைனஸ் 7. வர்க்கமூலம் 49 பெருமானம் என்ன எங்களுக்கு 7. இதுவும் நாங்க எங்களுக்கு என்ன வர்க்கித்தல் மூலம் தான் எங்களுக்கு என்ன காணலாம். ஈஸியா வந்து காணலாம். ஏன் xy இன் பெருமானம் வந்திருக்காங்க, x வர்க்கம் y வர்க்கத்தின் பெருமானம் கண்டிருக்காங்க. இவரை நாங்க பிரதியிட மட்டும்தான் எங்களோட வேலை. அடுத்த கேள்வியை பாருங்க. t சக 1 t சமன் 2. ஆகவே t வர்க்கம் சக 1 t வர்க்கத்தில பெருமானத்தை வந்து கேட்டிருக்காங்க. முதலாவது நாங்க என்ன செய்யணும்? இவங்களை வர்க்கிக்கணும். t சக 1 t இன் பெருமானம் 2. நாங்க என்ன செய்வோம்? ரெண்டு பக்கமும் வந்து வர்க்கிச்சு எழுதுவோம். t சக 1 t முழுவதின் வர்க்கம் சமன் 2 வர்க்கம். அடுத்த பாருங்க. t சக 1 t முழுவதின் வர்க்கத்தை எப்படி வர்க்கிச்சு எழுதலாம்? இவ 2 வர்க்கம் t இன் வர்க்கம் சக 2 தர t தர 1 t சக 1 t வர்க்கம் 2 இன் வர்க்கம் 4. இப்ப திரும்ப விரிச்சு எழுதுவோம். t வர்க்கம் இந்த டீயும் இந்த டீயும் மட்டுப்பட்டா சக 2 மட்டும் தான் எங்களுக்கு மீதியா இருக்கும். சக 1 t வர்க்கம் சமன் 4. எங்களுக்கு என்ன கேள்வி? t வர்க்கம் சக 1 t வர்க்கத்திற்கு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆகவே இவர் என்ன செய்யணும்? 2 வந்து இங்க சமணிக்கு இங்கால போகும்போது இங்கால கூட்டு போகை, சமணிக்கு இங்கால போகும்போது கழிப்படும். ஆகவே t வர்க்கம் சக 1 t வர்க்கம் சமன் 4 சைன 2. ஆகவே t வர்க்கம் சக 1 t வர்க்கத்தில பெருமானம் 4 இருந்து போனா 2. இவ்வாறு தான் நாங்க என்ன இந்த சொற்களை செய்யலாம். இருபுக்கோவை பற்றிய 4 கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். அடுத்த கிளாஸ்ல வந்து தரம் 10ல முக்கோணிகளின் ஒருங்கிசைவு பற்றிய பாடத்தை நான் உங்களுக்கு வந்து விளங்கப்படுத்துவேன். நன்றி.